Hello viewers, welcome back to Abby's Delight. இன்னைக்கு Abby's Delightல ஒரு பெர்ஃபெக்ட்டான whipped cream எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறமா 1/2 kgக்கான சுகர் சிரப்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ whipped cream எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த whipped cream தான் யூஸ் பண்ணுறேன். வித் டாப்பிங் கோல்ட் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் 1 kg 265 rupees ஆகுது. ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இதிலே சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சுகர்லாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி 4 ஃபோல்டிங்கில் இருக்கும் இது. ஸோ இது மாதிரி சென்டரில் இது பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதே மாதிரி சீல் பண்ணிவிட்டு ஒரு செலோடேப் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 to 4 months கிட்ட இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு க்ளீனான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவுலையும் இந்த விஸ்கியும் நீங்கள் இந்த பிளேடையும் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் விப் பண்ணுற ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக சில்லுன்னு இருக்கிற ரூமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த க்ரீம் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஐஸ் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம 1 kgக்காக விப் பண்ண போகிறோம் க்ரீமை. 1.25 கப் கிட்ட நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பீட் 1ல் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீட் 1ல் 4:59க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 minute எக்ஸாக்டாக ஸ்பீட் 1ல் நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஸோ 1 minute ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பீட் 2க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் 1 minuteக்கு பீட் பண்ணிக்கோங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டைமிங் உங்களுக்கு சீக்கிரமாக தெரியணுன்றதுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5லேருந்து 5:1 வரைக்கும் ஸ்பீட் 2ல் பீட் பண்ணுங்கள். இப்போ 5:1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்பீட் 3க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு 1 minuteக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பீட் பண்ணும் போதே தெரியும் நல்லா க்ரீம் திக்காக ஆகிறது. ஸோ இதுவும் ஒரு 1 minuteக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 5:2 ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடை 4 ஸ்பீடில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 1 minuteக்கு பீட் பண்ணுங்கள். இப்போ 1 minute பீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட் 5 லாஸ்ட் ஸ்பீடில் வச்சு 2 minutesக்கு பீட் பண்ணுங்கள். 2 minutes நீங்கள் பீட் பண்ணி முடிச்சதும் இந்த க்ரீம் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பீட்டர் ஹீட் ஆகிட்டு அந்த பீட்டரோட ஹீட்டே க்ரீமை மெல்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 2 minutes எக்ஸாக்டாக பீட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் சூப்பராக பீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தட்டினா கூட கீழே விழாது. ஸோ அந்தளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இதை ஸ்டோர் பண்ணும்போது இதை ஒரு கிளாஸ் ஷீட்டால் கவர் பண்ணியோ இல்லை பிளேட் போட்டு கவர் பண்ணியோ ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kgக்கான சுகர் சிரப் செய்கிறேன். ஸோ தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கோங்க.
எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துக்கோங்க. 1/2 கப் தண்ணிக்கு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனாலே போதும், நமக்கு எந்த பதமும் வேண்டாம். ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 kg கேக்கான சுகர் சிரப் வேணும்னா இது டபுள் தி அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணணும். சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கேக்கில் யூஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ வியூவர்ஸ், என்னோடய ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.